ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெவல்யூஷன் டைம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, லாஸ்ட் ஃபியூ டேஸா ஒரு டிபேட்டா இருக்கு. அதாவது இந்தியன் பாலிடிக்ஸ் சிஸ்டம்ல ஒரு டிபேட்டா காணப்படுது இந்த விஷயம். அதாவது தி 130th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் 2025. இந்த விஷயம் வந்து பார்லிமெண்ட் ஒரு ஷேக் பண்ணிருக்கு. பட் நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகுது அபவுட் தி டெமோக்ரஸி அண்ட் மோர் இவர். அதாவது ஒரு பொசிஷன், ஒரு பவர்ல இருக்க ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தாலும் சரி, பிரைம் மினிஸ்டர் இருந்தாலும் சரி, ஒரு மினிஸ்ட்ரி பொசிஷன்ல இருந்தாலும் சரி, ஈஸியா அந்த பவரை கெட் டவுன் பண்ற ஒரு விஷயமா இது காணப்படுது. என்னன்னு நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்ப்போம். லெட்ஸ் பிரேக் டவுன் எவ்ரிதிங் இன் திஸ் வீடியோ. அண்ட் இந்த 130th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் 2025 இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது யாரால ஃபர்ஸ்ட் இஷ்யூ ஆக்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, தி பில் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை தி யூனியன் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா மூலியமா வந்து இந்த பில் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து லோக்சபால 20th ஆகஸ்ட் 2025 இந்த பில் வந்து கொண்டு போயிருக்காங்க. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இது ஏன் அப்படின்றது பாத்தீங்கன்னா, நிறைய கரப்ஷன் இது எல்லாமே வந்து கவர்மெண்ட்ல நடக்குது. நடக்காம இல்லை, நடக்குது. இதை வந்து நாங்கள் கிளீன் பாலிடிக்ஸா மாத்துறோம், அதாவது வந்து கிளீன் கவர்னன்ஸா நாங்கள் மாற்ற போறோம் அப்படின்ற ஒரு மூளை வந்து, அதாவது இதோடைய ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குற்றம் செஞ்ச ஒரு சீஃப் மினிஸ்டராக இருக்கட்டும் சரி, இதே ஒரு பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா டெல்லியில வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அண்ட் தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா மினிஸ்டர் செந்தில் பாலாஜி கூட நம்ம நிறைய அந்த அரஸ்ட்ல நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி அரஸ்ட் நடக்கிறதுனால இதுக்கு வந்து ஒரு சட்டம் கொண்டு வரலாம் அப்படின்றது மூலியமா இந்த அமெண்ட்மெண்ட் பில் வந்து பாஸ் பண்ணப்பட்டிருக்கு பார்லிமெண்ட்ல. இப்போ இந்த ஸ்டேஜ் வந்து லோக்சபா ஸ்டேஜ்ல இருக்கு. அண்ட் வாட் டஸ் திஸ் பில், அதாவது இந்த பில், அதாவது இந்த அமெண்ட்மெண்ட் பண்ற இந்த கான்ஸ்டியூஷன் 130th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் 2025 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து தி பிரைம் மினிஸ்டர் ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒரு யூனியன் மினிஸ்டர் எந்த மினிஸ்டர் இருந்தாலும் சரி, கன்சிக்யூட்டிவா 30 டேஸ் மேல அரெஸ்ட் ஆர் அவங்கள ஜெயில வச்சிருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய பவர் வந்து டவுன் ஆயிரும். அதாவது அவங்க இருக்க போஸ்ட்ல இருந்து அவங்க வந்து கவர்னர் மூலியமா வந்து அந்த போஸ்ட்ல இருந்து எடுத்துருவாங்க. ஒன்ஸ் அரெஸ்ட் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க திருப்பி வந்ததுக்கு அப்புறமா அவங்க ரீபோஸ்ட், அதாவது திருப்பி அந்த போஸ்ட்ல வந்து அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ சீஃப் மினிஸ்டர் அரெஸ்ட் ஆயிராங்க, 30 டேஸ் மேல ஒரு ஜெயில இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அந்த சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் வந்து எடுத்துருவாங்க கவர்னர் மூலியமா. அந்த அரெஸ்ட் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா திருப்பி வந்ததுக்கு அப்புறம் சீஃப் மினிஸ்டரா பதவி எடுத்துக்கலாம். இப்படின்றது தான் இந்த ஆக்ட்ல வந்து சொல்லப்படுது. இதை வந்து ஆதரவா சொல்றவங்க, அதாவது நாங்க இந்த ஆக்டுக்கு வந்து சப்போர்ட் பண்றோம், இந்த பில் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம்ன்றவங்க சொல்றவங்க இதை பத்தி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் ரிஃபார்ம் இன் பொலிட்டிக்கல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால வந்து நிறைய கிரிமினல்ஸ் குறையும், நிறைய கரப்ஷன் குறையும். ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்றது வந்து இதை சப்போர்ட் பண்றவங்க சொல்றாங்க. இன்க்ளூடிங் நீங்க பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பிரசாந்த் கிஷோர் கூட இதுக்கு என்ன சொல்றாருன்னா, இட் இஸ் நெசசரி ஃபார் தி டெமோக்ரஸி, அதாவது ஒரு உண்மையான ஜனநாயக நாடு வேணும்னா இந்த ஆக்ட் வந்து கம்பல்சரி வேணும் அப்படின்றது வந்து பிரசாந்த் கிஷோர் அப்படி சொல்றாரு. அண்ட் நிறைய கவர்மெண்ட் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா சம் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ், அதாவது ஒரு சில ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்து இதுக்கு வந்து நாங்க ஏத்துக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு அவங்க சொல்றது பாத்தீங்கன்னா தி பில் கேன் பி மிஸ்யூஸ்ட் அப்படின்றாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ ரூலிங் பார்ட்டில இருக்கவங்க வந்து ஆப்போசிஷன் பார்ட்டி மேல, லைக் எக்ஸாம்பிள் சென்ட்ரல் ரைட்ஸ் சொல்லுவாங்க, இடி அண்ட் சிபிஐ ரைட்ஸ், இந்த மூலியமா வந்து பவர்ல இருக்க ஒரு சில ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் மேலேயா இருக்கட்டும் சரி, இல்ல அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் மேல காமிக்கிற, அதாவது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி இடி ரைடு மூலியமா தான் வந்து அரெஸ்ட் ஆனாரு. ஸோ இதே மாதிரி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மேல இது வந்து பில்லை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, மிஸ்யூஸ் பண்றாங்க, மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய நிலைமை வரும்ன்றதை வந்து ஆப்போசிஷன் பார்ட்டி வந்து ஸ்ட்ரிக்டா வந்து நாங்க இந்த பில்லுக்கு வந்து நாங்க ஆதரவு தெரிவிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா தி 130th கான்ஸ்டியூஷன் பில் அமெண்ட்மெண்ட் ரைசிங் a big question. என்ன ரெண்டு கொஸ்டின் பாத்தீங்கன்னா, இஸ் திஸ் a step towards the clean politics, அதாவது வந்து அரசியலை வந்து சுத்தமாக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இஸ் திஸ் a tool to silence the opposition party, அதாவது ஆப்போசிஷன் பார்ட்டியை வந்து சைலன்ஸ் பண்றதுக்கு இந்த பில் வந்து மிஸ்யூஸ் ஆகப்படுமா அப்படின்ற இந்த ரெண்டு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. அண்ட் ஆல்ரெடி அம்பேத்கர் சொன்னது பிரகாரம் பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டம் தவறானது இல்லை, அதை வந்து தவறானதுன்னு சொல்ல முடியாது. பட் எனக்கு அந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குற அவர் கையில தான் இருக்கு. அதாவது நான் பில் அமெண்ட்மெண்ட் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்க கையில தான் இருக்கு. இது தவறா யூஸ் பண்றதா இருக்கட்டும் சரி, இல்ல நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்றதா இருக்கட்டும் சரி. இந்த பில் இப்ப எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, திஸ் பில் இஸ் நவ் வித் தி ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி, அவங்க கிட்ட தான் இந்த பில் இருக்கு. இன்னும் இங்க இருந்து இது மூவ் ஆகல. ஸோ காய்ஸ் நீங்க சொல்லுங்க, இந்த பில் வந்து இட்ஸ் கோயிங் டு தி கிளீன் பாலிடிக்ஸ், அதாவது ஒரு அரசியல் சுத்தமாக்க, அதாவது கரப்ஷன் இல்லாத ஒரு அரசியல் நடக்கணும் அப்படின்றது ஒரு நல்ல டெமோக்ரஸியை நோக்கி போதா, அப்படி இல்லைன்னா இது வந்து ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப்
பாலிடிக்ஸை வந்து மிஸ்யூஸ் பண்ற மாதிரி இருக்கா அப்படின்றத வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த 130th பில், அதாவது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.